நான் தான் முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன்ல, அதுக்கப்புறமா நீங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. அதெல்லாம் நீ பேசாத. இப்ப சாருமதி எங்க இருக்கா அத மட்டும் சொல்லு. கண்ணில் காட்டினா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காத. எங்களுக்கு அவ திரும்ப வேணும், அத நீ தான் செய்யணும். அதெல்லாம் முடியாது என்னால. நீங்க கோட்டை விட்டதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நீ தாங்க மாட்ட. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, என்ன ஆள விடு. இங்க பாரு, பொருள் சேர வேண்டிய இடத்துல சேரலன்னு வச்சுக்கோ, அது எல்லாரையும் பாதிக்கும். சாருமதி வெளியில இருக்கிறது உனக்கும் சேர்த்துதான் ஆபத்து. அதே நேரத்துல எங்க ஓனரை பத்தி தெரிஞ்சுக்க, அவர் ஒரு சைக்கோ மாதிரி. நினைச்ச பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அவ ஹிஸ்டரியவே அழிச்சிடுவாரு. அதுல நீயும் காலி ஆயிருவ. இந்த பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் மறுபடியும் சாருமதியை ஃபேஸ் பண்றதெல்லாம் நடக்காத காரியம். என்ன ஆளை விட்டுருங்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டா திரும்ப ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன், இல்லன்னா அடி வாங்கிய சாவ. இப்ப சாருமதி எங்க இருக்கா? இப்ப அத முதல்ல சொல்லு. திருமாற வீட்டுல. நீ பேசி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். யோ, உனக்கு புரியலையா? நான் அவளை திரும்ப போய் பார்த்தா என்ன நார கிழிச்சிருவாயா? நான் என்னன்னு சொல்லி அவளை ஏமாத்துறது? எப்படி பேசினாலும் நான் சொல்றதை நம்ப மாட்டாயா? அதுக்கு தான் இன்னும் பணம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. அவகிட்ட பேசி மயக்க வேண்டியது உன்னோட வேலை. யோ, எப்படியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? வேலைய முடி. உனக்கு வேற வழியே இல்ல, அவளை நீ கூட்டிட்டு வந்தே ஆகணும். டிரைவர், வண்டி ஓரமா நிப்பாட்டு. போய் சாருமதியை கூட்டிட்டு வா, நாங்க ஃபேக்டரியில வெயிட் பண்றோம். எதுக்கு இங்க வந்த? சாரு, ப்ளீஸ் சாரு, என்ன நம்பு. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். 5 நிமிஷம் ப்ளீஸ் சாரு. சாரு, அந்த வயலுக்கிட்ட இருக்கிற ஃபேக்டரிக்கு வந்துரு. என்னால வர முடியாது. சாரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன் சாரு. நம்ம காதலை நம்பு. அந்த சாமி சத்தியமா சொல்றேன், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் சாரு. சாரு, ப்ளீஸ் சாரு, இங்க வச்சனால எதுவும் பேச முடியாது. நீ அங்க வா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். உன்னை பார்க்க எனக்கு அழுகியே வருது சாரு. உன் நிலைமைய கேட்டதும் நான் செத்துடலாம் தான் நினைச்சேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசணும்னு தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன் சாரு. சாரு, வந்துருவேல சாரு? வர முடியாது. உன்னை நம்பி நான் இதுக்கு மேலேயும் வரதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. ஓ, எல்லாம் என்னாலதான் சாரு, எல்லாமே என்னாலதான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கஷ்டப்படுத்திட்டேன். உன்ன மாதிரி ஒரு காதலியை வேதனைப்படுத்திட்டேன். சாரு, நீ என்ன பார்க்க வரலன்னா நான் செத்துருவேன் சாரு. கண்டிப்பா சாரு, நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன், இது நடக்கும் சாரு. சாரு, தயவு செஞ்சு வா சாரு. கொலை செஞ்சவனுக்கு கூட அவன் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும். அந்த வகையில என்கிட்ட வந்து பேசு. உனக்கு பிடிக்கலனா நீ பேச வேண்டாம் சாரு. நான் சொல்றத மட்டும் கேளு, அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ணு. சாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேளு. அதுக்கப்புறம் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். திடீர்னு அம்மா கிட்ட இருந்து போன், கிராமத்து மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே போகணும்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டே ஆட்டோல ஏறி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் நினைச்சேன். மேனேஜர் உங்ககிட்ட சொல்லி உன்னை பத்திரமா பாத்துக்கிறதா சொன்னாரு. நான் பண்ண ஒரே தப்பு அவனை நம்பினதுதான்.
சாரு, அவன் உங்ககிட்ட கேவலமா நடந்துக்கிட்டான்னு எனக்கு அப்புறமா தான் சாரு தெரிஞ்சது. உன்னை பத்தி விசாரிக்க போனா என்னையும் பிடிச்சு வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சாரு. சாரு, உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன்னு தெரியுமா? நான் 1000 சமாதானம் சொன்னாலும் நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போனது பெரிய முட்டாள்தனம் சாரு. என்ன மன்னிச்சிரு சாரு, என்ன மன்னிச்சிரு சாரு, ப்ளீஸ். சாரு, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சாரு. என்ன ஏத்துக்கோ சாரு, என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோ. வாங்க. எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு. நம்ம அவர்கிட்ட இதை சொல்லணுமா? ஆமா அதிரா, உடனே திருமாறனுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. அவனே நேர்ல வந்து பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா, போன் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் தாள் போட்டு வந்துடுறேன். அவங்க தப்பிச்சிட கூடாதுமா. சரி, பார்த்து போ. போட்டுட்டேம்மா. அண்ணா, அகில என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அம்மா, அவங்க யாரு? சாருமதிக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும். முதல்ல நீ சீக்கிரம் போய் கதை திறந்து விடு. அகிலன் மாட்டா நாமளும் மாட்டுவோம். என்னாச்சு ஆதிரா? ரிங் போதுமா, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, திரும்ப கூப்பிடு. எடுக்க மாட்டேங்கிறான். சீக்கிரம் சீக்கிரம் போ. என்ன பண்றீங்க? நீங்க எப்படி கரெக்டா வந்தீங்க? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சந்தேகப்படுற மாதிரி சாருமதி தனியா வந்தா. நாங்களும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே சாருமதி அகிலனை சந்திக்க தான் வந்திருக்கா. மோட்டர் ரூம் கதவை நான் லாக் போட்டுட்டேன். அப்புறம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க போன் பண்றது? நான் டிரைவிங்ல இருந்தேன். எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இத நீயே நேர்ல பார்த்தாதான் சரியா வரும். வா. என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா சாரு? சாரு, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எனக்கு எல்லாமே நீதான் சாரு. ஏதோ முட்டாள்தனமா உங்ககிட்ட சொல்லிக்காம போயிட்டேன். அது இவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியல சாரு. உன்னை நான் இழந்திருக்க கூடாது சாரு. எனக்கு மட்டும் தான் இந்த கேஸோட ரூட் எல்லாம் கிளியரா தெரியும் சார். வேற ஆள் மாறினா இவனோட கேங்க மடக்க முடியாது சார். சார் சார், இவன் பேசுறது அத்தனையும் பொய் சார். என் மகன் சுத்த தங்கம் சார். அவன் ஏதோ இவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டுட்டாங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல சார். சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. உங்க மகன் வச்ச பாம்பு மட்டும் வெடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
இன்னைக்கு 500,000 பேருக்கு மேல செத்து இருப்பாங்க. சார், இது சாதாரண கேஸ் இல்ல சார். பாம் யூனிட்க்கு யார் சப்ளை பண்றாங்க தேட ஆரம்பிச்சா வேற ஒரு சர்க்யூட் லிங்க் ஆகும் சார். இவனுக்கு அவங்க கான்டாக்ட் எப்படி கிடைச்சது? இல்ல அவங்க இவங்க கூட என்ன மாதிரியான தொடர்புல இருக்காங்க? இவங்களோட பிசினஸ் என்னன்னு? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? இந்த குடும்பத்தோட அமைதியவே கெடுத்துட்ட. என் மகளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க. நல்லா இருந்த குடும்பத்துல நல்ல பாம்பு புகுந்த மாதிரி இவளால என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த அகிலனை வர வச்சு 2 பேரும் தனியா சந்திச்சிருக்காங்க. நானும் ஆதிராவும் பின்னாடியே போனதுனால மாட்டிக்கிட்டாங்க. என்னமோ பெருசா திட்டம் போடுறாங்க, மொத்தமா கவுக்க போறாங்க. இவள எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்புறமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீடு தப்பிக்கும். என்னடி நின்னு பாத்துட்டு இருக்க? போன்னு சொல்றல, பெட்டி எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. என்ன எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அகிலன் தான் என்ன வற்புறுத்தி கூப்பிட்டான். ஏய், உன்னோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல. அழ ஆரம்பிச்சாலே நடிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். என்ன ஏன் இப்படி கார்னர் பண்றீங்க? என்ன ஒருத்தர் கூட நம்ப மாட்டேங்கிறீங்களே. நீ நம்புற மாதிரி எந்த வேலையும் பண்ணலையம்மா. நீ போறது அப்படியே போயிருந்தா கூட நாளை பின்ன சந்திக்கும் போது நம்பிக்கை வந்திருக்கும். நீ திரும்ப வந்ததுதான் எங்க எல்லாருக்கும் டவுட்டே. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. பாரு, நீ யாரையும் புரிய வைக்க வேண்டாமா. எங்களை கொஞ்சம் நிம்மதியா விடு. உனக்கான வழியை நீ அமைச்சுக்கிட்ட, அதே வழியில போயிடு. எங்க குடும்பத்தை விட்டுரு. உன்னால குடும்பத்துல தினமும் ஒரு சண்டையாகுது. இவகிட்ட என்ன மாப்பிள தன்மையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டு விட்டு எடுத்து வெளியே போடுங்க. என்னால தாங்கிக்க முடியல, செத்து போயிடலாம் போல இருக்கு. ஏய் திருமாரா, உன்னை பார்த்தது டிராமா அதிகமாயிடுச்சுடா. அம்மா, உண்மை தெரியாம பேசாதீங்கம்மா. இன்னும் என்னடா தெரியணும்? இவளு அகிலனும் கூட்டு களவாணிங்கன்னு வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னடா வேணும்? அவன் என்னமோ திட்டத்தோட தான் இவளை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கான். சூனிய வைக்க வந்தாளா இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தாளான்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு தெரியவும் வேண்டாம். துஷ்டங்களை தூர விலக்கி விட்டுறணும், அதான் நல்லது. இவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு கெட்ட நேரம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவ ஜெயில தான் இருக்கணும். என் தம்பிய தூண்டி விட்டவளை இவளதான் இருக்கணும். கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? மாறா, இனிமே எங்களை அடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு அகிலனும் சேர்ந்துதான் இத்தனை வேலையும் பண்ணாங்கன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு சாருமதி அனுப்பிடுறா. அதான் எங்க எல்லாருடைய விருப்பமும். அப்பா, புரியாம பேசாதீங்கப்பா. அகிலனை எங்களுக்கு பிடிச்சு கொடுத்ததே சாருமதி தான்ப்பா. டேய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, அகிலன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணான்னு சாருமதி தான் எனக்கு போன் பண்ணியே சொன்னான். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அகிலன் பின்னாடி சாருமதி போனத நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். என்கிட்ட போன்ல விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அகிலனை மீட் பண்ணவே சாருமதி கிளம்பினா. ஆதிரா, அப்ப எப்படி நாங்க கரெக்டா வந்து கேட்டல, அதுக்கு பதில் சாருமதி தான். இன்னைக்கு சாருமதி இல்லனா அகிலனை நாங்க பிடிச்சிருக்கவே முடியாது. இவன் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்பி போனவனுக்கும் துரோகம் பண்ணிருக்கா. நான் தெரியாம கேக்குறேன், அகிலன் தப்பு பண்ணிருந்தா இவ்வளவு தானே அதுக்கு உடந்த. இவளையும் கைது பண்ணிருக்கணும்ல, அவனை மட்டும் புடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க. ஒரு வஞ்சனையா? அகிலன் சாருமதியை காசுக்கு விலை பேசியிருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?
பாருங்க, கண்டிப்பா சாருமதி திருமாறன வசியம் பண்ணிருக்கா. சாருமதி கோலம் போட்டிருக்கா, அத நீ பாக்கலையா? அவ எதுக்கு கோலம் போடுறா? அவதான் நம்ம வீட்டு கெஸ்ட் ஆச்சே. கெஸ்ட் போட்ட கோலம் நம்ம வாசல்ல இருக்கலாமா? அதிரா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகலங்க. அவளுக்கு தான் என்னமோ ஆயிருச்சு. காலையில குளிச்சு தலை முழுகிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி இருக்கா. நான் செய்யற வேலையெல்லாம் இவ எதுக்கு செய்யறா? அதிரா, இன்னைக்குதான் சாருமதி கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தா. அது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலங்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டு வேலை செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்களை நம்பி நான் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்குன்னு என்ன நம்ப மாட்டேன்னு சொல்ல வரியா? நான் உங்களை நம்புறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்பணும். இந்த குடும்பத்தை நம்பணும். இந்த குடும்பம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணும். அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அத நான் செய்யணும். அதுக்கு யாரு குறுக்க நின்னாலும் அவங்கள தள்ளி விட்டாச்சு செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு சாருமதியோட வாழ்க்கையில நடந்திருக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு பாசிட்டிவ், உனக்கு நெகட்டிவ். அதுதான் வித்தியாசம். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா ஒண்ணு, என்னோட வேலைக்கு யாரு குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒரு ஆசைக்காக தாங்க கோலம் போட்டேன். இங்க பாரு, உனக்கு யாரு கோலம் போட சொன்னா? நீ யாரு கிட்ட கோலம் பொடி எடுத்த? ஏய் அதிரா, குடு. ஏய் என்ன அதிரா, குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? இது ஒரு சின்ன விஷயம் தானே. இன்னைக்கு நடக்கிற சின்ன விஷயம் தாங்க நாளைக்கு பூகம்பமா வெடிக்கும். அத்தை சொல்லும் போது, அம்மா சொல்லும் போது எனக்கு பெருசா தெரியலங்க. இப்போ நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அதிரா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ? என்ன வேணாலும் நடக்குங்க. நான் தான் எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் எல்லாமே கைவிட்டு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காத ஆதிரா. நான் உன்னோட வாழ்க்கையில இன்னைக்கும் குறுக்க வர மாட்டேன். ஓ, நீ அவரு பக்கத்துல இருக்கும்போது எப்படி பேசுவ, அவரு இல்லாதப்போ நீ எப்படி பேசுவன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இல்லங்க, அதனால நீ கொஞ்சம் அடக்கிய வாசி. அதிரா ப்ளீஸ், காலையிலேயே மூட் அவுட் பண்ணாத. எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் இருக்கு. நீங்க உங்க பிரச்சனையை தான் பாக்குறீங்க. என்ன பத்தின எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? சரி, நீ என்ன பண்றியோ பண்ணு. என்ன வேலை செய்யறியோ செய். சாருமதி, அதிரா, அதிரா. அதோ வரங்க. அதிரா, எனக்கு வெந்நீர் வைக்கிறியா? வச்சு தரேங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். 10 நிமிஷத்துல வச்சு தரேன். இங்க கிணத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரி. வீட்டுக்கு நீ கெஸ்டா வந்துட்டு என்ன கெஸ்ட்னு சொல்றியா?
இரு, உன்னை நான் இந்த வீட்லயே இல்லாம பண்றேன். குட் மார்னிங் சார். மார்னிங். அந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எந்த ஃபைல் சார்? அதான் உங்க வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சேனே, அகிலனோட கேஸ் ஃபைல்ஸ். சாரி சார், இன்னும் இல்ல சார். அகிலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நாம டிலே பண்ண முடியாது. சீக்கிரமா அந்த கேஸை ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டு அதுல சைன் பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. ஓகே சார். இந்த எவிடன்ஸ் பத்தாவது திருமாறன், கோர்ட்ல கேஸ் நிக்காம போயிடும். முதல்ல நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஷூர் சார். என்ன சரண்யா, வேலை முடிஞ்சதா இல்லையா? அவ்வளவுதான் அத்தை, முடிஞ்சிரும். வண்டி வெயிட்டிங். ஏங்க, எனக்கு என்ன நாலு கையா இருக்கு, பறக்காதீங்க, இருங்க. என்கிட்ட சொல்றது ஈஸி, பாட்டி கிட்ட சொல்றத கஷ்டமா இருக்கு. டேய், வெட்டியா பேசிட்டு இருக்காம அவளுக்கு உதவி செய். சரிம்மா. இந்த புடவை டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இல்லாத புடவைய நெய்யறதே கிடையாது. எங்களுக்கு நல்லா இல்லாத புடவைய நெய்ய தெரியாதுன்னு கூட சொல்லலாம். பாட்டி கிட்ட சொல்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெருமை அடிச்சுக்காதீங்க. நம்ம பெருமையை நம்ம தான் பேசிக்கணும். இதுக்காக அடுத்தவங்க பேசுற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. டேய், உன் வாய் வேலை பாக்குற அளவுக்கு உன் கை வேலை செய்ய நான் மாட்டேன். எல்லாத்தையும் முடிக்கிறேம்மா. கோபால், இதெல்லாம் எடு. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. பார்த்து. இருக்க போகுது, எங்க வச்சேன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறா. பீரோல தான் வச்சேன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, பீரோல 5-6 தடவை பார்த்தாச்சு, இதே இடத்துல 4-5 தடவை பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கலையே. அம்மா, ஆதிரா வச்ச இடத்த மறந்துட்டாமா, அது மட்டும் நல்லா தெரியுது. இவ வேற. என்ன பண்ற? ஏன் பேக்ல ஃபைல் இருக்கு? எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ தேடுற சாக்குக்கு என் மேல பழி போடுறியா? பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன் நீ ஒளிச்சு வச்சிருக்க கூடாது? அவ ஒளிச்சு வைக்கிறதுக்கு காரணம் இல்ல, ஆனா நீ மறைச்சு வைக்கிறதுக்கு 100 காரணம் என்னால சொல்ல முடியும். இந்த குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறதுக்கு, திருமாறன் கிட்ட இருந்து ஆதிராவை பிரிக்கிறதுக்கு, அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு இப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். நீ பண்ற ஆளுதான். பேக் குடி செக் பண்ணட்டும். தொலைச்சது இவன். அவளை எதுக்கு சத்தம் போட்டு இருக்கீங்க எல்லாரும்? சத்தமும் போடல, சண்டையும் போடல. பேக கொடுக்க சொல்லி பாத்துட்டு கொடுத்துறோம். இந்தாங்க பாருங்க, ஆசை தீர பாருங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன தலை குனியணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க.
இதுல எதுவும் இல்லம்மா. இப்ப உங்களுக்கு எல்லாம் திருப்தியா? உங்க எல்லாருக்கும் நிம்மதியா போச்சா? உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தி கிடைச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதிரா, நீ இன்ச் பை இன்ச்சா நினைச்சு பாரு. எங்க வச்சேன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சமையல் கட்டுல எதுவும் வச்சிட்டியா? அங்கேயும் போய் பாத்துட்டு வா. நான் அங்க போகவே இல்ல அத்தை. கிச்சன் எல்லாமே தேடியாச்சு, அங்க எந்த பேப்பருமே இல்ல. ச்சே, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இப்போ. எங்க பேப்பர் கிடைக்கலனா என்ன ஆகும்? எனக்கு வேலையே போயிடும். பாக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா எடுத்துடலாம். மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. அண்ணா ஏறு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அகல்யாணிக்கு அடுத்தபடியா நான் தான் பாப்பேன். 2 பேரும் இல்லங்கிற போது அத நீ தானே செஞ்சிருக்கணும். உண்மையை சொல்லு. நீ தானே ஃபைல் எடுத்து பெட்டியில வச்ச. ஃபைல எடுக்கிறீங்க ஃபைல. இப்போ உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. அதுலம்மா தீ பிடிச்சிருக்கு. அம்மா இங்கதாம்மா இருக்கு. வாங்க திருமாறன்.
சார் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மறதிங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். இந்தாங்க, இதுல சைன் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க. சார் இந்த ஃபைல் நீங்க மறந்துட்டு வந்துட்டீங்கன்னு உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன பண்றது, ஒய்ஃப் எல்லாம் சில நேரம் நம்மளோட ஷார்ப்பா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சார். இந்த ஃபைல் வரலனா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சரி, ஓகே, நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க. சார் பென். என்னங்க சார்? ஓகே மரன். தேங்க்ஸ். வரேன் சார். ஆதிரா, ஃபைல் கொடுத்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஃபைல் எங்க இருந்துச்சு? சேல பெட்டிக்குள்ள தாங்க தவறுதலா போயிடுச்சு. குடன் வரைக்கும் போய் தாங்க எடுத்துட்டு வந்தேன். பெரிய விஷயம் ஆதிரா, ரொம்ப தேங்க்ஸ். ஆதிரா, என்னாச்சு? கையை காட்டு. என்ன இது? குடவுன்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க, நான் ஃபைல் எடுக்க போகும்போது சட்டன்னு தீ பரவிடுச்சு. என்ன ஆதிரா, கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபைல் போனா போயிட்டு போகுது. அதுக்குன்னு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? ஃபைல் கொடுக்கலனா வேலை போய்டும்னு சொன்னீங்களே. வேலை போனா போயிட்டு போகுது. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பண்ற? நீங்க இந்த வேலைய எவ்வளவு பிடிச்சு பண்றீங்கன்னு எனக்கு தெரியுங்க. விரும்பினது பக்கத்துல இல்லனா வாழ்க்கை வெறுத்துறோம்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு நடந்துட கூடாதுல்ல. எனக்கு பிடிச்ச விஷயம் வேலை மட்டும் இல்ல ஆதிரா, நீயும் தான். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆதிரா. சின்ன காயம் தாங்க, சீக்கிரமாவே குணமாயிடும். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஆதிரா. நிறைய தடவை சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல வேண்டாம். வலிக்கலங்க. தீ புண்ணு வலிக்காது, எரியும். எங்க நீ எதுக்குடா யோசிக்கிற? அவளை பத்தி நீ எதுக்கு நினைக்கிறேங்கிற? அவளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். யாரு? நீங்களா? நீங்க எப்படி வாங்கி கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
சாருமதிக்கு இங்க ட்ரெஸ் எதுவும் இல்ல. அவ வீட்டை விட்டு போன கோவத்துல நான் மொத்தமா எரிச்சிட்டேன். அதெல்லாம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி இருக்கட்டுமேனு ஒரு 5 புடவை எடுத்தேன். இது குத்தமா போச்சு உங்களுக்கு? டேய், உனக்கு இது எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. பாக்குறவங்களுக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏய், அவன் தான் குடுக்கறானா? உனக்கு அறிவு இல்லையா? யார் கொடுத்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு வாங்கிடுவியா? பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. சாருமதிக்கு நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா சாருமதியே உங்களுக்கு பிடிக்காது. இது எங்க பிரச்சனை இல்ல, உங்களோட பிரச்சனை. சாருமதி, நீ உள்ள போ. இவங்க பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாங்க. இங்க வேண்டாங்க, யாருக்கும் இதுல விருப்பம் இல்ல. அப்போ நீ நான் சொல்றது கேட்க மாட்டியா? இதை எடுத்துட்டு உள்ள போ.